ஏசப்பா அந்த வேலைக்கா துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்துல கூட கர்த்தாவே உம்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு கிருபை கொடுத்த தயவுக்கா துதிக்கிறோம் ஏசப்பா. உம்முடைய வசனத்தை தியானிக்க கர்த்தாவே இந்த இடத்துல வந்திருக்கிறோம் ராஜா. நீர் எங்களோடு கூட இடைப்படும்படியா ஜெபிக்கிறோம் ஏசப்பா. கர்த்தாவே எங்களுக்கு தெரியாததை கர்த்தாவே நீர் விளங்க செய்கிற தேவனா இருக்கிறக்கா நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இப்பொழுதும் கர்த்தா பாஸ்டர் மறைத்து நீங்க வெளிப்படும்படியா ஜெபிக்கிறோம். நீர் ஆசீர்வதித்து நடத்துவேன் கர்த்தராய் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். நாங்கள் இன்றைக்கி எடுத்துக்கொண்ட படிப்பு வந்து ரோமர் 8 முதல் 11 வசனங்களும் அதை முதல் ரீட் பண்ணிட்டு இப்போ இந்த ஒரு வசனமாக கடந்து செல்வோம். ரீட் பண்ணுறீங்களா? ரோமர் 8:1-11. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தின்று விடுதலையாக்கிற்றே. அது எப்படியெனில் மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. மேலும் கிறிஸ்து உங்களிடத்தில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதியின் நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். நாங்கள் ஒவ்வொரு இதாக கவனித்து பார்ப்போம். என்ன விதமாக இந்த ரோமரில் இருக்கிற வார்த்தைகள் எப்படி எங்களுடைய நாளாந்த ஜீவியத்துக்கு உதவுது. இதையும் சரியாக புரிஞ்சு கொள்ளாவிட்டால் நாங்கள் உண்மையிலே எங்களுடைய ஓட்டம் வந்து தோது போயிடுவோம். முதலாவதாக பார்ப்போம். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவளாயிருந்து மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆய்க்கின தீர்ப்பில்லை. இப்போ அந்த கிறிஸ்துவுக்கு உட்பட்டிருக்கிறதுன்னு சொல்கிறதெல்லாம் இந்த இயேசு தலையாக இருக்கிற இப்போ ஒரு குடும்பம்னு சொன்னால் அவர் மனவாளன், நாங்கள் மனவாட்டி. அதே விதமாக அவர் வந்து இப்போ எங்கள் எம்ப்ளாயர்னு சொன்னால் நாங்கள் எனக்கு ஊழியம் இந்த பிதா கனம் பண்ணுகிறான்னு சொல்ல நாங்கள் எம்ப்ளாயீஸ். அந்தமாரி என்ன ஆஸ்பெக்ட் ஆஃப் லிவிங்கில் பார்த்தாலும் அவர் மேய்ப்பராக இருந்து நாங்கள் வந்து மேய்ச்சலின் ஆடுகளாக இருக்கிற அந்த உட்பட்டதுன்னு சொல்கிறது. அப்படி அவர் இப்படி உட்பட்டுக்கிற போது தான் ஆவியானவருடைய கிரிகளுங்கிற வாழ்க்கையில் இருக்கும், மற்ற பிரசன் நமக்கு அந்த வாழ்க்கையில் இருக்கும். அந்த ஏன்னா அவரை விசுவாசிகள் தான் விசுவாசம்னு சொல்கிறது, அவரை மேய்ப்பரா பின்பற்ற அனுபவம். அப்போ அந்த விதமான விசுவாசம் என்ன அவருடைய வார்த்தையை கேட்டு அதை நம்பி செய்கிறது. அப்படித்தான் விசுவாசம் வான் எழுதப்பட்டிருக்கு. அப்போ அந்த விதமான அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறவங்களுக்கு தான் ஆவியினுடைய அனுக்கிரவும் ஆவியினுடைய கிரிகளும் இருக்கிறது. அப்போ அவர் ஆவியானவரால் வழிநடத்தப்படுறா இயேசுவால் வழிநடத்தப்படுறது. 7 சபைகளுக்கும் வந்து இயேசு தான் பேசுகிறார். ஆனால் இடைப்படுறவர் ஆவியானவராக இருக்கிறபடியால், எங்களுக்கு வல்லமையை கொடுக்குறவர் ஆவியானவராக இருக்கிறபடியால் அதை பின்பற்றக்கூடிய வல்லமை வேணும் இல்லையா? அந்த வல்லமையை கொடுக்குறது அவர் என்றபடியால் தான் அதை இந்த இடைப்படுதல் கூடாக காதுள்ளவர்களாக இருந்து கேட்டவரை பின்பற்ற அந்த அனுபவம். அப்போ அப்படி பின்பற்ற போது இதுக்கு நல்ல ஒரு உதாரணம், அந்த ஒரு விபச்சாரம் பண்ணி அவங்க வந்து பிடிச்சி இப்போ எங்கள் கொலை பண்ணுறதுக்கு நிற்கிறாங்க. அப்போ அவங்க கொலை பண்ண வித்தியாசம் இப்போ எங்கள் இந்த தேவன் பிதாவை எப்படி பின்பற்றார் மாம்சம் நடந்த போது அவருக்கு மேலே ஆவியானவர் வந்து பார்க்குறோம். அவர் தான் எங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள். அப்போ வந்து அவருக்கு இருக்கிறேன்னா ஒருவனாலும் இருப்பாங்க வாமலம் கல்லறியன்னு எல்லாம் விட்டு போயிட்டாங்க. ஒருவனாலும் முன்னே ஆக்கினுக்குள்ளாக தீர்க்கவில்லையான்னு சொல்லி அப்போ அதற்கு சொல்ல இல்லையாண்டவர் என்ன சொன்ன நானும் முன்னே ஆக்கினுக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போய் பாவம் செய்யாது, நான் உள்ளது ஒளியாக இருக்கேன் பின்பற்றுகிறவன் இல்லாமல் நான் ஒளியாக இருந்த மாதிரி நித்திய ஜீவனை பெற்றிருப்பான். அவங்க இன்னும் மாரி அவரை பின்பற்றுற போது அந்த ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு அதுதான் ஆவியின்படி நடக்கிறவர்களின் அர்த்தம்.
அவர்களை உட்பட்டிருக்கிற போது அவர் ஆக்கின தீர்ப்பை இருந்து எங்களை ரசிக்கிறார். அதுதான் இந்த சுவிசேஷமே. எல்லாம் உலகமே பாவம், எல்லாரும் பாவம் செய்தபடியால் ஆக்கின தீர்ப்புகள் இருக்குது. அந்த ஆக்கின தீர்ப்பில் இருந்து இயேசு ரசிக்கிறதுக்கு தான் சிலுவையில் தொங்கினதே. அந்த அனுபவத்துக்கூடாக அவர் ரசிக்கிறத பார்க்குறோம். கிறிஸ்து இயேசுவினாலே, அடுத்த வசனம் 2வது, கிறிஸ்து இயேசுவினாலே என்னுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிட்டே. இப்போ எங்கள் ஆவியின் பிரமாணம் என்று சொல்கிற போது நாங்கள் ஆவியானவர் இப்போ இயேசுவை நாங்கள் பின்பற்றுதாலும் ஆவியானவர் எங்களுக்கு மேலே இருக்கிறார். உண்மையில் அந்த ஆவியானவர் முதல் வர்ற போது அவர் இயேசுவை சொல்ல, நான் போகாத இருந்தால் தேற்றவாளன் வர மாட்டார், நான் போனால்தான் நான் பிதாவிடம் பெற்று உங்களுக்கு அனுப்ப முடியும். வந்த உடனே இப்போ எங்கள் பாவத்தை கொடுத்து நீதியை கொடுத்து நியாயத்தை கொடுத்து, அதனால அந்த அந்த என்ன சொல்கிறது, மற்ற கிறிஸ்தியஸ்லாம் இப்போ அந்த மரணம் பாவம் மரணம் என்ற பிரமாணத்துக்கு எப்படி விடுதலை ஆக்குதுன்னு பாருங்க. அவர் இப்போ பாவத்தை கொடுத்து அவர் அவர் உணர்த்துறார். ஏன்னு சொன்னால் இயேசுவை விசுவாசியாதபடியால் என்ன எப்படி விசுவாசிக்கிறது? இப்போ பாவம்னு சொல்கிறதே அன்பில்லாமல், என்ன நியாயப்பிரமாணத்தை மீறுறது தான் பாவம். எல்லா நியாயப்பிரமாணங்களும் தேவனுக்கு மேலே அன்பு செலுத்துறதும் மற்றவருக்கு மேலே அன்பு செலுத்துறதும். அப்போ அந்த சொன்னால் அந்த நியாயப்பிரமாணத்தை மீறினால் மரணம், அதுதான் அந்த ஆக்கின தீர்ப்புகளை இருக்குன்னு சொல்கிறது எல்லாமே. அப்போ அந்த விதமாக இருக்கிற ஜனங்களுக்கு இயேசு எப்படி விசுவாசிக்கிறது? அவரை கிருபாதார பலியாக விசுவாசிக்கிறது. அதுதான் ஒன்று யோவான் 4:9-10 பார்ப்பீங்க. இந்த உலகத்துக்கு தேவனை அவர் அனுப்பினபடியால் அன்பு வெளிப்பட்டது, அவரை கிருபாதார பலியாக கொடுத்தால அன்பு உண்டாயிருக்கிறது. யாரை நோக்கி நாங்கள் பலி கொடுக்குறோமோ எங்களை அதுதான் வாசல். அந்த வாசலுக்குலாம் வர்றவங்களுக்கு வேணால் அன்பு, அந்த அன்பு உண்டாயிருக்கு. என்ன பிள்ளைகளுக்கு பேஷன்ஸ் கிளையன்ஸ்ன்னு சொல்லி. அப்போ அந்த விதமாக ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் அந்த விதமாக அந்த உலகத்தை நோக்கி அந்த இயேசுவை பலியாக கொடுத்து, அப்போ அந்த வாசல் கூட வர்ற ஜனங்களுக்கு மேலே தேவனுக்கு மேலே அன்பு உண்டாயிருக்கு. அது மாத்திரம்தான் அவர்கள் இந்த உலகத்தின் பாவத்தை சொல்லி ஆட்டுக்குடியாக தான் மரித்தது. அப்போ அந்த விதமாக எங்கள் பாவங்களை அமரசமாக்குறபடியால் நாங்கள் எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதாலே அவருக்கு மேலே எங்களுக்கும் அன்பு உண்டாயிருக்கிறது. அந்த மியூச்சுவல் லவ்னு சொல்கிறது. அப்போ அதுதான் இந்த பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படுறது என்று சொல்கிறது. அந்த லவ் வேறு விதமாக பெற முடியாது. அப்போ அந்த பாவிகளாக இருக்கிற ஜனங்கள் அந்த விதமான அன்புக்களை உட்பட்டு ஆவியினுடைய வல்லமையாலே எல்லாத்தையும் ஜெயங்கொள்கிறாங்க. அதைத்தான் இந்த இன்னொரு ஆங்கிளை பார்த்தா இயேசு இந்த மறுபடியும் பிறக்கிறதை பற்றி அவர் நிக்கதேமுக்கு சொன்ன போது அவர் இது எப்படி ஆகும்னு சொன்ன நான் மறுபடி இன்னும் சிலுவையை தூக்க போகிறத பார்த்து விசுவாசிக்கிறவன் அந்த நியாய தீர்ப்பில் விடுதலையாக்கப்படுவான்னு சொன்னால் தேவனுடைய வீட்டுக்குள்ளே அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கக்கூடிய பாதை கவிட்ட கைக்கில் அடங்கி இருக்கிறது பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி தான் நாங்கள் விடுதலை ஆகிறது. நீங்களும் நீ என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவானதுக்கு போகிறபடியாக நீதியை கொடுத்து உணர்த்துவாரன். அப்போ நீதியை குறித்த என்னமாரி அது மார்க் 16 நீங்கள் பார்ப்பீங்க. பேதுருவுக்கு இப்போ அவர்கள் சொல்கிறேன், நீங்கள் யார் என்ன சொல்கிறீங்க? அப்போ நீங்கள் தான் இந்த தேவகுமாரனாகிய கிறிஸ்துன்னு சொன்ன போது அப்படி பரலோகத்தில் இருக்கிற பிதா இதை வெளிப்படுத்தினா பிதாவினுடைய ஆவினக்கு இது வெளிப்படுத்தினா ஒழிய இது ஆகிற விஷயம் இல்லை. அப்போ அந்த விதமாக அந்த உறவை சீர்படுத்துறதுக்கு அப்படி வெளிப்படுத்தி இயேசு கூடத்தான் அந்த ரைட் ஸ்டாண்டிங் தேவனோட எங்களுக்கு வரும். ஏன்னா பாவம் பிரிக்கும், எங்களையும் பிரிக்கும், மற்றவர்களையும் பிரிக்கும். ஆவியானவர் ஒருமைப்பாட்டின் ஆவியானவர் இயேசுவை காட்டி இயேசு கூடாக இணைக்கப்படுற போது அவர் இணைப்பாளர்னு சொல்கிற போது இணைக்கப்படுற போது தான் மனித உறவுகளும் இணைக்கப்படும், தேவனுடைய உறவும் இணைக்கப்படும். அப்படித்தான் நீதி பிறக்கிறது. ஏன்னா அவருடைய காட்சிக்குள்ள வர்றபடியால் அவருடைய சிங்காசனத்தின் அஸ்திபாரமாக நீதி இருக்கிறபடியால் அப்படித்தானே உன்னதத்திலேருந்து ஆவி விட்டப்படும் போது ஏசா 32:15-17 உணர்வு நியாயம் வாசமாக இருக்குது, நீ சங்கீத்தரிக்க மாட்டா அந்த ஆவியானவரால் நினைக்கப்படுற போது அப்படித்தான் நீதி நியாயத்தை வாழ்க்கையில் காண முடியும். இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதுனாலே நியாய தீர்ப்பை குறித்தோம். இப்போ என்னமே இப்போ இந்த நியாய தீர்ப்புன்னு சொல்கிறதே பாவத்தை புறம்புதல்றது. ஏன்னா அவங்க அது தேவன் இடத்துல இருக்க முடியாது. சாத்தான புறம்புதல்றது, பாவிகளை புறம்புதல்றது, தள்ளிகளில் செப்பரேட் பண்ணுறது. அதுதான் இந்த மத்திய பன்னெண்டில் பேங்க இந்த சாத்தானே நான் ஆவியால புத்தகத்தினால் தேவராஜ்யம் வந்திருக்கெல்லாம் சொல்கிறாரு இல்லையா? அதே அப்போ அந்த விதமாக அந்த சத்திய ஆவியான வர்ற போது அவர் எல்லாம் இந்த விதமான சத்தியங்களை நடத்துகிறபடியால் தான் எங்களை விடுதலையாக்குது. ஆனபடி தான் இந்த ஆவி எங்கே உண்டோ விடுதலை உண்டோ, குமாரன் விடுதலையாக்குன விடுதலை ஆவிங்கன்னு சொல்கிறது எல்லாமே இந்த விதமாக விடுதலையாக்குறபடியால். எப்படி அந்த பாவம் மேலும் வந்த பாவத்தையும் நீதியையும் இந்த மற்ற சாத்தான போல மாமிசத்தில் நடக்கிற மனிதனுடைய ஆட்சிகளுக்கு மேலே வந்தது எல்லாத்தையுமே அவர் என்ன விதமாக ரட்சித்து எல்லா விஷயத்துலையும் எங்களை வழி நடத்துகிறார் என்றது.
அப்போ அந்த இதையும் நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். அடுத்ததாக 3வது வசனத்தை பார்ப்போம். எப்படி அதப்படி எனில் மாம்சத்தில் பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்தை பாவத்தை ஆக்கினதிலே தீர்த்தார். இது ஒரு ஃப்ரேஸாக பார்ப்போம். இல்லை 4 ஃப்ரேஸ் இருக்கு. இப்போ மாம்சத்தில் பலவீனமாக இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு அது என்னப்பா எங்கள் மேலே தேவன் சொல்கிறார் இல்லையா 2-3 இடத்துல என்ன தவிர ரட்சகர் ஒருத்தருமே இல்லை. ஆனபடி தான் இயேசு பிறந்த போது ஏஞ்சல் யோசப்புக்கு என்ன சொல்ல கனவுல சொப்பனத்தில் தோன்றி என்ன சொல்கிறது சொல்கிறாங்க, அவருக்கு இயேசு 2 பேர் அவர் பாவத்திலேருந்து ரசிப்பாருன்னு. அதேமாரி இவர் உண்மையாக பிறந்த போது கன்செப்ஷனில் பிறந்த போது ஏஞ்சல்ஸ் எல்லாம் பலவத்திலேருந்து இந்த பெத்லஹேமில் வந்து கிறிஸ்து என்ற ரட்சகர் பிறந்திருக்கிறார். அதுதான் தேவன் தான் இந்த உலகத்துக்கு வந்த அனுபவம் தான் கிறிஸ்து பிறந்தது எல்லாமே. அந்த எங்களால் செய்ய முடியாததை மாமத்தில் நடந்தங்களால் செய்ய முடியாதில் நியாயப்பிரமாணம் வந்து பாவத்தை தான் வெளிப்படுத்துமே தவிர அதை அதிலிருந்து ரட்சிக்கிறதுக்கு மேலிட்ட வல்லமை கிடையாது. அதான் இந்த தேவன் சொல்ல என்னத்தை ரட்சி விடுறதும் இல்லை. சொன்னால் குமாரன் விடுதலை ஆக்கினா விடுதலை ஆவீங்கண்டு. அப்போ அந்த விதமாக அவர் விடுதலை ஆகிறதுக்கு இணைக்கப்பட்டதான் இந்த சுவிசேஷத்தை கூட அவர் ரட்சி பண்ணுறது. தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகும். இப்போ முதல் குமாரனை பாவனை எங்கே ஹியூமனை போல உருவாக்கி பாவத்தை போக்கும் பலியாகவும் என்று சொன்னால் இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து சேர்க்கிற ஆட்டுக்குட்டியாக அவரை வந்து அதான் ஒன்று யோவான் 4:10 நாங்கள் பார்த்துட்டு அந்த விதமாக இவரை ஏற்படுத்தி அந்த அனுப்பி மாம்சத்தில் பாவத்தை ஆக்கிரமிப்புள்ளாக தீர்த்தார். அதுதான் என்ன விதமாக அந்த விதமாக உயர்த்தின போதை பார்த்து விசுவாசிக்கிறவன் வந்து அப்படி அந்த ஆக்கிரமிப்புகளை போகாதபடியால் தான் பாவத்தை ஆக்கிரமிப்புகளை தீர்த்தான்னா பாவத்தில் எங்களை விடுதலை ஆக்கியிருக்கிறார். இனிமே மறுபடியும் பிறக்கிறதாலும் தேவராஜ்யத்துக்கு பிரவேசிக்கிறதாலும் அந்த கெட்ட புத்தனுடைய ஸ்டோரியை வச்சுப்பாங்க. இன்னுமே திரும்பி வந்து அந்த பிதாவின் கைக்கில் அடங்கி ஜீவிக்கிற போது அடங்கி ஜீவிக்கிற போது அவருக்கு சேவிக்கிறேன்னா விட்டு டிசிப்ளின்கில் வாரம் இல்லையா, அப்படி வர்றபடியாலே அந்த ரட்சிப்பு உண்டானது. அப்போ அதுதான் அந்த அந்த அதுக்கு அந்த அந்த வேர்சஸில் இந்த ஹோல் காஸ்பல் என்னமாரி எம்பொடின்றதை பாருங்க. அடுத்த 4வதாக மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நம்மிடத்தில் நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தை நீதி நிறைவேறும்படிக்கு அப்படி செய்தார். இது வந்து இப்போ ஏசி 53 இது அதுதான் இந்த சிலுவைக்குரிய அந்த வார்த்தைகள். அவர் அதில் எழுதப்பட்ட பாருங்க. இது 10 தொடக்கம் 12 சில ஃப்ரேஸை மாத்திரம் ரீட் பண்ணுற டைமுக்காக வேண்டி அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது இது பழைய கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனம். அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். அப்படி அவர் குற்ற நிவாரண பலியாக கொடுத்து அந்த அழிவில்லாத யோசனைமயத்திலேருந்து சேர்த்த கோதுமை மணியை பிறந்து சேர்த்தபடியால் அதுதான் நாங்கள் மறுபடியும் பிறக்கிறது. அப்படித்தான் அவருக்கு சந்ததி உண்டானது. அவனுக்கு இந்த உலகத்தில் அவர் பிதாவாக இருந்து நாங்கள் பிள்ளைகளாக இருக்கிறோம். அந்த விதமாக சந்ததியுடன் நீடித்த நாளாக பெறவா என் சாசனாகிய நீதிபரர் தம்மை பெற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அவர் கிறிஸ்துவாகிய இயேசு குமாரன் அதே விதமாக என்று நாங்கள் விசுவாசிக்கிற போது அவர் பலியை கொடுத்தார். எங்களுடைய பாவத்திலிருந்து மன்னித்தானே விசுவாசிக்கிற போது தான் நாங்கள் மறுபடியும் பிறக்கிறது. அந்த அதிகாரத்தை தேவன் கொடுக்குறார். அவர் அப்படி விசுவாசிக்கு அவரை ஏற்றுக்கொள்கிற போது அப்படித்தங்களுக்குள்ள நீ அவருடைய நீதியிலும் பரிசுத்திலும் உருவாக்கப்பட்ட ஒரு புது மனிதனை தந்தபடியால் புது மனிதனை தரித்து கொண்டு அந்த பரிசுத்த ஆவியால் வழிநடத்தப்படுற அந்த வாழ்க்கை தான் அந்த அந்த என்டையர் என்ன சொல்கிறது ஓவர் கம்மிங் லைஃப். அத்தோடு அவர் மனத்தில் ஊற்றி எங்களுடைய அக்கிரமங்களை சுமந்தபடியால் அவருக்கு அநேகரை நாம் பங்காக கொடுப்பேன். அதுதானே அவர் என்ன சொல்கிறது பிரைட் ரூம் நாங்கள் பிரைட் ஆகிற அனுபவம். அவைகளுக்கூடாக என்ன விதமாக இந்த நீதி நிறைவேறும்படிக்கு அவர் அப்படி இணைந்து தேவனை வெளிப்பட வர்ற போது தான் நீதி நாங்கள் நிறைவேற்றுறது. என்ன சொன்னால் இயேசு பிதாவில் நிலைச்சிருந்த மாரி அவர் பாவம் செய்யலை. என்ன சொன்னால் பிதாவை வெளிப்படுத்தினபடியால் அதேமாதிரி நாங்கள் இயேசுவில் நிலைத்திருந்து அவரை பின்பற்ற போது அவரைத்தான் வெளிப்பட விடுறோம். அப்படி வெளிப்படுற வர்ற போது தான் நாங்கள் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுற அந்த அனுபவத்தை காண முடியும். எங்களை வெளிப்படுத்தி ஒன்றுமே அல்லது இன்னொரு மனிதரை வெளிப்படுத்தியோ இந்த உலகத்தை வெளிப்படுத்தியோ அப்படி காண முடியாது. அதை நாங்கள் பிற வசனங்கள் கூட கவனித்து பார்ப்போம். அன்று இது 5வது வசனம், அன்றையும் மாமிசத்தின்படி நடக்கிறவர்கள் மாமிசத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். இது பயங்க இந்த இப்படி யோசிச்சு பாருங்க. நாங்கள் எங்களுடைய மைண்டுன்னு சொல்கிறது எங்களுடைய ஃபோக்கஸ், எங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற ஃபோக்கஸ் அங்கே இருக்குது.
உண்மையிலேயே இப்போ இந்த இந்த உலகத்தில் ஃபோக்கஸ் இருக்கா? அது அப்படின்னா அதாவது இந்த உலகத்து வாழ்க்கை நாங்கள் சொல்கிறோம். இந்த உலகத்தில் ஜீவி இருக்கிற ஜீவன் சொல்கிற போது மாமிசத்தில் உள்ள ஜீவன் சொன்னால் இந்த மெட்டீரியல் மனுஷருக்கு மேலே அந்த பணத்துக்கு மேலே தான் கண்டு இருக்கும். சொன்னால் அதுக்கெல்லாம் அது அடங்கி இருக்குது. அதுதான் இந்த பரிசையெல்லாம் உண்மையிலே கேலி பண்ணுறாங்களே இல்லையா? பரியாசம் பண்ணாலும் எழுதப்பட்டிருக்கு. இயேசு இதை சொன்ன போது உண்மையிலேயே அந்த திரளான ஆஸ்திக்கில் ஜீவன் இல்லை, நீங்கள் தேவனுக்கும் உலக பொருளுக்கும் சேவிக்க முடியாது, என்ன மாரி அந்த உலக பொருட்களை பாவிச்சு பல்லோகத்தில் பொக்கிஷங்களை சேர்க்கிற அனுபவத்தில் தான் தேவனையும் பிரியப்படுத்த முடியும். அதெல்லாம் உண்மையான இன்னொரு சொல்ல போனால் அந்த ஹெவன்லி லைஃபை கிடைக்கிறதுக்காக வேண்டி இதை உழைக்கிறது என்ற அனுபவத்தை அவர் சொன்ன போது அவங்க பரியாசம் பண்ணாங்கன்னு எழுதப்பட்டிருக்கு. பொருளாசக்காரராகிய அவங்க பரியாசம் பண்ணாங்கன்னு பரிசெயர். அதுக்கு நல்ல இந்த அந்த அந்த கண் அங்கே இருக்கின்றதுக்கு நல்ல ஒரு உதாரணம் இந்த மோசஸ் காலத்தில் கீழப்பன் ஜோஷுவா தான் தனியாக என்ன பண்ணது. ஏன்னா அவங்களோட கண் அங்கே இருக்குது, தேவன் எங்களோட கூட இருக்கிறாரு, அந்த தேவராஜ்யத்துக்கு மேலே இருக்குது, தேவராஜ்யத்து வெள்ளமலுக்கு மேலே இருக்குது. அப்போ அவர் கூட இருக்கிறபடியால் எங்களை யார் எதிர்த்து வந்தாலுமே நிற்க முடியாது. நாங்கள் அவரை வெளிப்பட விடும் மட்டும் விசுவாசத்தை நாங்கள் விசுவாசி அவரை பின்பற்றி அவரை வெளிப்பட விடும் மட்டும் எங்களுக்கு எதிராக ஒரு இதுவுமே நிற்க முடியாது. அதே மாதிரி விசுவாசி இன்னொரு கிங்டத்துக்கு மேலேயும் அந்த கிங்டம் பவர்ஸுக்கு மேலேயும் இயேசு சொல்ல நான் பரிசுத்த ஆவியால் சாத்தானத்துக்கு தான் தேவராஜ்யம் வந்திருக்கேன். அப்போ அந்த பவர்ஃபுல் கிங்டத்துக்கு மேலே அவங்க அந்த ஃபோக்கஸ் இருக்கு மனத்தில் சிந்தைகள், அதுதான் சிந்தையாக மாறுறது இல்லையா? சிந்தைகளாக மாறுறது அதுதான் ஆவியின் சிந்தைன்னு சொல்கிறது. அதே விதமாக அதாவது இப்போ எங்கள் அப்படி பார்க்குற போது நாங்கள் உலகத்தை இந்த தேவன் தான் எங்கள் பிதான்னு சொன்னால் அதுக்குள்ளால் வர்ற கனெக்ஷன்களுக்கெல்லாம் பார்ப்போம். அதாவது அந்த ஃபேமிலி, அந்த ராஜ்யம், அந்த ஹெவன்லி ஃபாதர், இந்த உலகத்தால் வந்த இணைப்புகளால் பார்க்க போகிறதில்லை. உலகங்களால் வர்ற இணைப்பு எல்லாமே இந்த உலகத்தில் மாம்சத்தில் ஜீவிக்கிற அந்த ஜீவன் அப்படின்னு சொன்னால் மனிதருக்கு மேலேயும் மனிதர்களால் அடங்கி இருக்கிற மாதிரி இருக்குது. மேலே அது மேலே அதுவும் கூட தேவனுக்கெல்லாம் அடங்கி இருக்குது. ஆனால் அது கண்ணுக்கு தெரிய போகிறதில்லை. ஏன்னா அது எங்களுக்குள்ள ஒளியேறல் ஆயிரமனது வஞ்சியை சொல்கிறார், அதுக்கு மேலே கண்ணை வைச்சா. அப்போ அந்த விதமாக தேவனுடைய வார்த்தையை, அந்த அவருடைய ஆவியை, அவருடைய ஒளியை அதில் நாங்கள் வெளிப்பட விடுற போது ஜீவத்தண்ணிகளை விட்டு அந்த அன்பை வெளிப்படுத்துகிற விடுற போது தான் உண்மையிலேயே அந்த பொருளை ஆகிய விக்கிரகங்களை விழாமல் தேவனுடைய சித்தத்தை செய்வர்களாக அந்த பலோர் ராஜ்யத்துக்குரிய வல்லமைகளை எங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட விடுறவர்களாக நாங்கள் ஜீவிக்கிற போது தான் நாங்கள் ஆவிக்குரியவர்களாக இருக்கிறோம். அப்படி இல்லாமல் இந்த உலகத்துக்கு மேலே வைக்கிற போதும் ஆவிசத்துக்குரியவர்களை தான் செய்து கொண்டிருப்போம். அந்த ஜீவனுக்குரிய வேலை அது மரணம், உண்மையில் அதுக்குள்ள விடுதலை கிடையாது. அப்படி அதுதான் அடுத்த வசனம் 6வது ஆமிச சிந்த மரணம், ஆவியின் சிந்தியோ ஜீவனும் சமாதானமுமா. அந்த என்ன மாரி இந்த ஜோஷுவா கேள்வி போய் யோசிச்சுப்பாங்க. அவங்க தான் உண்மையிலே இப்போ இது திண்ட வல்லமில்லாம் புறம்ப தள்ளி ஏன் ஜீவனின் சமாதானம் அந்த உண்மையிலே எதிர்த்து நிற்கிற வெள்ளமில்ல புறம்புதல் மட்டும் பீஸ் வரப்போகிறதில்லை. சாதாரண புறம்புதல் மட்டும் பீஸ் வரப்போகிறதில்லை. அல்லது எதிர்த்து நிற்கிற மாம்சத்தில் இருக்கிற ஜனங்களை புறம்புதல் மட்டும் பீஸ் வரப்போகிறதில்லை. தேர்ஸ் அ மோர் இன்வால்வ் டு எஸ்டாப்ளிஷ் பீஸ். என்றபடியால் தான் அந்த இந்த நாட்டில் நாங்கள் இந்த என்ஜாய் பண்ணுற பீஸுக்கு எத்தனை பேர் மதிச்சிருக்கிறாங்க. அதுதான் இந்த ஆலிங்டன் சிமெட்ரி அங்கே போய் பார்த்தா தெரியும். அந்த விதமாக ஒரு இப்போ இயேசு கூட மேலே வந்து போராட்டம் இல்லையா, அதில் அவர் மடித்து போகிறத பார்க்குறோம். அதெல்லாம் எங்களுக்கு பீஸ் வந்தது. அந்த விதமாக ஒரு போராட்டத்தை போராட மட்டும் பீஸை காண முடியாது. அப்போ அப்போ அந்த ரோமர் 8:27 பார்ப்பீங்க, ஆவியானுடைய சித்தத்தின்படி அவர் வந்து பரிசுத்தவாங்க வேணுதுன்னு சொன்னால் இடைப்படுறபடியால் இது எங்கள் ஆராய்ந்து பார்க்குறோம்னா ஆவியின் சிந்தை என்பதை அறிவான்னு சொல்லி. அப்போ அதுதான் ஆவியின் சிந்தை, அதுதான் ஜீவனம். அதை பின்பற்றுறதுக்கு ஜேசுண்ட சிந்தை அடையிறோம்னு இன்னொரு வசனம் இருக்குது. அவர் இடப்படுறபடியால் அந்த ஆவி கூடாக ஜேசு சிந்தி அடைகிறேன்டா மேற்பிரத சிந்தி அடைகிறது. நீங்கள் ஒர்க் பிளேஸுக்கு போனோன்னா முதல் கம்யூனிகேட் பண்ணுறீங்க இல்லையா போஸோடு, என்னதுக்கு அந்த சிந்தி அடைஞ்சு அதை அடைகிறதுக்கு அதைத்தான் நிறைவேற்றுறது. என்னுடைய தான் அவருடைய சித்தங்கள் நிறைவேறுறது. அந்த மாதிரி தேவனோடு இருக்கிறவர்களும் அதற்கு ஆவியானவற்றை இடப்படுதல் இல்லாமல் செய்ய முடியாது. அது பரலோகம், இது பூலோகம். அந்த விதமாக வந்து எப்படி புது மனிதனை தேர்ந்து கொண்டு பரிசுத்த ஆவியால் வழி நடத்தப்படுற போது அந்த உண்டாகிற அது ஆளவர்ற ஜீவனும் சமாதானம். அது மாத்திரமில்லை, ஆளவர்ற அந்த போராட்டம் கூட ஆவியில் உள்ள போராட்டம். அந்த ஜோஷுவா கேலபை போல ஒரு தேவன் கூடவே இருக்கிறதும் பல்லோர் ராஜ்யத்துக்கு மேலே கண்களை வைத்து அந்த வெள்ளமேல் பெருசன் நம்பினை கொண்டு ஓடுற போது அவளை ஜெயம் கொண்டு ஒரு வாழ்க்கையை காண முடியும். அதை விட்டு போட்டு இந்த உலகத்து மாமிச சிந்தின்னு சொல்கிற இந்த உலகத்தில் மனிதர்களை அடங்கின பணத்துக்கள் அடங்கின அந்த ஊட்டமோட வழிக்கிட்டால் பார்த்தால் ஜெயங்குளமா போல இருக்கும். ஆனால் உண்மையிலே டோட்டல் டிஃபரெண்டால் எங்களை அறியாமலே சாத்தாண்ட ஆட்சிகளையும்
மாம்சத்தில் இருக்கிற மனிதற்ற ஆட்சிகளையும் வந்து சேர்ந்துருவோம். ஆனபடியால் தான் இந்த மனம் திரும்புதல்னு சொல்கிறதே இயேசுவே சொல்கிறார் இல்லையா, ஆவி உச்சாமானது என்னுடைய மாமிசமும் பலவீனம் உள்ளதுன்னு சொல்லி. அதுக்கு பிறகு இன்னொரு உதாரணம் இருக்குது. இந்த சிஓஆமில் ஒரு கோபுரம்லேருந்து 18 பேர் செத்து போனாங்க. இப்போ இயேசு இருக்கிறார், நீங்கள் என்ன அவங்கள அந்த செத்து போனவங்க வந்து மற்றவங்கள விட மனுஷன் எல்லாரும் குற்றவாளிகள் நினைக்கிறீங்களாண்டா? அப்படி இல்லை, யார் மேலும் திரும்ப போனாலும் அப்படி தான் கெட்டு போவீங்கன்னு சொல்லி. அப்போ ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு விஷயத்துலையுமே உண்மையில ஆல்மோஸ்ட் எவ்ரி மோமெண்ட் இவங்க சிந்தி எங்கே இருக்குன்னு சொல்லி அது பரலோகத்தை நோக்கியும் பரலோகத்தை தேவனை நோக்கியும் அவருடைய திட்டங்களை நோக்கியும் அந்த விசுவாசத்தை அந்த வல்லமை பிரேசு அவர் அப்படின்னு அந்த மனத்தை திருப்புறது தான் மனம் திரும்பன்னு சொல்கிறது. இந்த உலகத்திலே இந்த மணிக்கெலாம் இருக்கணும், மணியை நோக்கி மைண்ட் ஓடுற போது மணியெல்லாம் போடுறது கலங்குற மாதிரி வர்றதில்ல, அந்த அனுபவங்களேருந்தெல்லாம் தப்பி உண்மையிலேயே தேவனை நம்பிக்கொண்டு ஓடுற போது தான் அதுதான் அப்படி மனதை திருப்பினால்தான் ஜீவனை சமாதானத்தையும் காண முடியும், தேவனை நிலைத்திருக்க முடியும், அல்லது மரணத்தை நோக்கித்தான் ஓடிக்கொண்டிருப்போம். 7வது வசனம், எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான வகை, அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. இப்போ அது என்னன்னு சொன்னால் உண்மையில கீழ்ப்படிய முடியாது. ஏன்னா இந்த உலகத்து சிந்தை மாம்சம், இந்த உலகத்தில் இருக்கிற சிந்தை, இந்த உலகத்திலேருந்து கிடைக்கிற விஷயங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய சிந்தை, அந்த சிந்தை அந்த ஆறாம் தேவனுக்கு ஒப்பு கொடுக்க முடியாண்டு பிரிஞ்ச அந்த கூட்டம் அவங்க ரெபல்ஸ்ன்னு தான் சொல்ல முடியாது, டெரரிஸ்ட்டை. அது ஒப்பு கொடுக்க போகிறதில்லை, தன்னுடைய சொந்த ஆட்சி உரிமையை நிலைநாட்டுறதுக்கு என்னவும் செய்வாங்களா அவங்க. இப்போ அப்போ அந்த நம்ம போராட்டத்தெல்லாம் முடியும் இல்லையா? அப்போ ஆனபடியால் தான் அது நியாயப்பிரமாணம் கீழ்ப்படிய முடியாது. அதால் என்ன சொன்னால் நியாயப்பிரமாணம் அன்பு, அங்கே என்ன தேவனுக்கு மேலே அன்பு இருந்தால் தான் மற்ற அன்பை பற்றி யோசிக்கலாம். எப்படி இல்லை மற்ற தேவனை புறம்பதள்ளி மற்றவங்களை புறம்பதள்ளி எங்களுடைய ஆட்சியை நிலைநாட்டலாம்ன்றது தான் அந்த எத்தனிப்பு. ஆனால் அவங்களால மற்ற ஒன்றுக்குமே கீழ்ப்பட முடியாது, ஒப்பு கொடுக்க முடியாது, இன்னொரு சிந்தைக்கு ஒப்பு கொடுக்க முடியாது. உண்மையில தேவனுக்கு இல்லாமல் நாங்கள் ஒருத்தர் ஒப்பு கொடுக்க போகிறதில்லை. ஒப்பு கொடுக்குற மாதிரி இருந்தாலும் அது நடிப்பை தவிர அதில் உண்மை இல்லை. அப்போ ஏன்னா தேவனுக்கு எல்லாருக்கும் மேலே அவர் ஆண்டு கொள்கிறார், அவர் பாகுபாடு இல்லாத தேவன், எல்லாவற்றையும் நீதி நியாயமாக தீர்ப்பாருன்னு அந்த விசுவாசம் இல்லாவிட்டால் அதை நாங்கள் காண முடியாது, அதை அந்த மாதிரி ஒப்பு கொடுக்க முடியாது. அவரை நிறைத்து அவர் எங்களுக்களால் வெளிப்பட விடுற போதும் வர்ற ஆவியால் வர்ற வல்லமையால் தான் நாங்கள் அந்த சிலுவையை தூக்கி கொண்டு நடக்கிறேன்னு சொல்கிறேன். இந்த உலகத்து விஷயங்களை க்ரூஸ்வே பண்ணுறது, சிலுவையில் அடைஞ்சவங்க உலகத்து மாமிசத்தை சிலுவையிலே அடைந்தால் மாமிசத்தின் சிந்தையை செய்ய முடியாது. மாமிசம் வந்தால் ஒரு சிந்தையுமே செய்ய முடியாது. அதுதான் அந்த சிலுவையை தூக்கி கொண்டாடுறேன்டா அந்த மாமிச சிந்தைக்கு ஒப்பு கொடுக்காமல் அதை க்ரூசிவை பண்ணி தேவனை பின்பற்ற போது தான் தேவனை சிந்தையை செய்யக்கூடியதாக இருக்கும். அப்படின்ற போது தான் அவருக்கும் ஒப்பு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா அது ஆவியால் போயிடுற வெள்ளமை, அந்த வெள்ளமை கூட தான் தேவனுக்கும் ஒப்பு கொடுக்க முடியும். அல்லது அதுக்கு மாமிசத்தில் கீழ்படுகிறதுக்கோ அந்த வெள்ளமே ஒரு தடக்கிழமே கிடையாது, அது கீழ்படிய முடியாது, கீழ்படிய கூடாமலும் இருக்கிறது. அடுத்தது மாமிச இந்த மரணம் கீழ்படிய கூடாமல், சாரி நான் மற்ற டிரெக்ஷனில் போயிடுச்சு. 8வது வசனம், மாமிசத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டாங்க. இப்படி யோசிப்பாருங்க. எக்ஸ்கியூஸ் மீ. மோசஸும் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பதோ கூட காரியம் போட்டிருக்கு இல்லையா? ஏனென்றால் தேவனத்தில் செய்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுவதற்கு பல நாளைக்குள்ள விசுவாசிக்கணும் என்று சொல்லி. இப்போ மோசஸ் ஹீப்ரோன்னு பேங்க அவங்க தேவனை பின்பற்றுமா போல இருக்குது, பின்பற்றி கொண்டு பின்னுக்கு போகிற மாதிரி இருக்கானா இருதயம் எல்லாம் எழுத்துலேயோ கிடக்கிற வாழ்க்கைக்கு பின்னாலான் இருக்கு. அதோட ஹோம்வே பண்ணுற போது அவங்க கண்ணில் இது ஃபில்த்தியாகப்படுது, உண்மையிலே வெரி இன்ஃபீரியர் மாரி. அது உண்மை இல்லை. இவ்வளோத்துக்கும் அவர் தேவன் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தி அவங்கள எல்லாரையுமே அடக்கி அவங்கள அடிவிளைய வச்சுருந்தவங்களெல்லாம் வேண்டியக்கல அந்த என்ன மாரி அந்த மாமிசம் ஏமாற்ற முடியும்னு சொல்லி அவங்களுக்கு அது பெருசாகப்படுது. அப்போ அந்த என்னபடியால் அதுதான் அந்த மாமிசத்துக்கு உட்படுறது. அவங்க பின்னால் போகிறாங்க, ஆவியாக இருக்கிற தேவனை பின்னாலே ஆனால் மாமிசத்துக்குள்ளே உட்பட்டுருக்குறாங்க. அவங்க உடனே தேவனுக்கு பிரியமாக இருந்ததில்லை. அவர் அவ்வளோ பேரும் அழிக்கிறார் இல்லையா அந்த வனாந்திரத்தில். அப்போ அந்த விதமாக இருக்கக்கூடாது. மாமிசத்துக்கு உட்பட்டிருந்தால் அந்த இந்த உலகத்தில் கிடைக்கிறது மேலேயே சிந்தியை வச்சு கொண்டு அதுகளுக்கு உட்பட்டுருக்கிற போது தேவனுக்கு உட்படுறா அவர் தேவன் மேப்பராக இருக்கணும். அப்படி உட்பட்டு இருக்கிற போது தான் உண்மையிலேயே தேவனுக்கு பிரியமாயும் இருக்க முடியும். அது மாத்திரமல்ல ஜெயங்கொண்டவர்களாக இருக்க முடியும். அதே விதமாக அவர் கொடுக்குற எல்லாத்தையும் சுதந்திரத்து கொள்ள முடியும்.
9வது வசனம், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாயிருப்பீங்க. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. எங்க உண்மையிலேயே நாங்கள் தேவனுடைய ஆவி உள்ளவர்களாக இருந்தால் நாங்கள் மாம்சத்துக்கு ஒப்பு கொடுக்க போகிறதில்ல. அது மாதிரி என்ன கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் எபேசியர் 2:18 இப்போ நாங்கள் ஆவி பரிசுத்த ஆவியால் நாங்கள் பிதாவை சேரும் சிலாக்கியத்தை இயேசு மூலமாக பெற்றிருக்கிறோம். ஆனபடி தான் இயேசு கூட ஜெபிக்கிறார் இல்லையா? அந்த 17 யோவான் 17ஆம் அதிகாரத்தில் ஜெபிக்கிறபோது என்ன சொல்லுவார்? ஆண்டவரே, நான் உங்களிலும் நீங்கள் என்னில் இருக்குமா போல அவர்களும் என்னிலும் நான் அவர்களிலும் இருக்க நான் விரும்புகிறேன் என்று சொல்லி அவர்களை நாங்கள் ஒன்றாயிருக்கிற போல அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கும்படி, அதுதான் இந்த தேவனோடு நாங்கள் இயேசுவோடு ஒரே ஆவியாரோம் என்று எழுதப்பட்டிருக்கு, அப்படி இணைக்கப்படுறது. அப்போ அந்த விதமாக இன்னொரு வசனம் இருக்கு கொலோசியரில், தேவத்தின் பரிபூர்ணமெல்லாம் ஃபுல்னஸ் ஆஃப் காட், பிதாகுமா பரிசுத்த ஆவியானவர் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாக இருக்கிறது என்று சொல்லி இயேசுக்குள்ள அவர்களுக்குள்ளே இருக்கிற போதும் பிதாவையும் குமாரனையும் உடையவராக இருக்கிறோம் எல்லாம் இருக்கு இல்லையா? அப்படி அந்த விதமாக ஆனவன் அவர் இயேசு சத்திய ஆவியானவர் வர்ற போது என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு மகிமைப்படுத்துவார். பிதாவுடைய யாவும் என்னுடைய விளையா இருக்கிறபடியால் என்னுடைய விளையை எடுத்து மகிமைப்படுத்துவார். அவர் ஆவியானவர் வர்ற போது என்னை பற்றி தான் சொல்லுவார்ன்னு சொல்லி அந்த விதமாக எல்லா சத்தியத்துக்களும் வழிநடத்தப்படுற போது தான் நாங்கள் அறிகிறேன்னு சொன்னால் உண்மையிலேயே பரிசுத்தாவியார் வாசமாக இருந்தால் நாங்கள் கிறிஸ்துவின் ஆவியுடையவராக இருப்போம், பிதாவுடைய ஆவியுடையவராக இருப்போம். அதுதான் இயேசு சொன்னது, நீங்கள் மற்ற உலகத்து அதிகாரங்களுக்கு முன்னால் வர்ற போது நீங்கள் எல்லாம் பேசுகிறது பிதாவின் ஆவியானவர் உங்களிலிருந்து பேசுவாரன். நாங்கள் பிதாவின் ஆவியுடைய விளையாமல் இருக்கிறோம், கிறிஸ்துவின் ஆவியுடைய விளையாமல் இருக்கிறோம், பரிசுத்த ஆவியினுடைய விளையாயும் இருக்கிறோம். ஏன்னா ஃபுல்னஸ் ஆஃப் காட் ஒரு பிலீவருக்குள்ள டுவெல் பண்ணுது. ஆனால் அது மாம்சம் இறந்தால் அதை வெளிப்படுத்த முடியாது. ஆனால் உண்மையில் ஆவி சிந்தோலையாக இருந்து சிலுவையை எடுத்துக்கொண்டு உண்மையிலே மாம்சத்தை குருசுவை பண்ணால்தான் அந்த வெளிப்படுற அனுபவத்தை காண முடியும். 10வது வசனம், மேலும் கிறிஸ்து இயேசு உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தை நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். இதையும் அந்த அடுத்த வசனம் சேர்த்து படிக்கிற மேகண்டா ரெண்டும் மேலே கனெக்டட். அன்றியும் இயேசுவை மேற்தொழிந்தெழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மேற்தொழிந்தெழுப்பினர் உங்களில் வாசமாக இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு எதுவான சரீரங்களை உயிர்ப்பிப்பார். இது என்னத்தை பற்றி எழுதப்பட்டிருக்கு? நீதி உள்ளதாக இருக்கும் என்று சொன்னது எல்லாமே பாவத்து நிமித்தம் மரித்தது, நீதி உள்ளதாக நீதி நிமித்தம் உயிருள்ளதாக இருக்கிறபடி என்ன சொல்கிறது எல்லாமே இந்த இயேசு யோவான் 5ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார். அவருடைய சத்தத்தை கேட்டு பிரேதக்குள்ள உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்குற காலம் வரைக்கில் நன்மை செய்தவர்கள் ஜீவன் அடையும்படிக்கு எழுந்திருக்கலாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படிக்கு எழுந்திருக்கலாகவும் புறப்படுவார்கள். அதாவது இப்படி அந்த சரீர ரீதியான உயிர்த்தெழுதல். அவன் அந்த உயிர்த்தெழுதல்ல அது பரிசுத்த ஆவிதான் இந்த மாதிரி உயிர்த்தெழ பண்ணது அவர் மரித்த போது. அதே விதமாக நாங்களும் இப்படி இந்த விதமாக ஆவிக்கேற்றபடி நடந்தோன்னு சொன்னால் இயேசுவை பின்பற்றின வாழ்க்கை, இந்த உலகத்தை குருசுவை பண்ண வாழ்க்கை, அதை இழந்து அவர் கொடுக்குறத பற்றி கொள்கிற வாழ்க்கை. அப்போ அந்த விதத்தில் நிலைத்திருக்கிற போது தான் உண்மையிலேயே நாங்கள் சரீர பிரகாரமாக உயிர்ப்பிக்கப்படுற போது அந்த நன்மை செய்வர்களாக ஜீவன் அடையும்படிக்கு எழுந்திருக்கிற ஜனங்களாக இருப்போம். இதான் சொல்லி சரீர ரிசர்வேஷன் எப்படி அந்த ஆவியானவர்களை அந்த சரீரங்களை உயிர்ப்பிக்கிறது. அது ஆனால் அந்த உண்மையிலே அந்த ஆவி இல்லாமல் வந்து மாம்சம் இருந்த ஜனங்களை இல்லை ஈவன் பேங்க ஆவி எங்களுக்கு மேலே வந்ததுக்காக வேண்டி ஒரு 4 பெரியந்தம் அந்த மனம் திரும்புதல் இருக்கணும், அல்லது ஆவி அவித்து போடுவோம். அப்படி கிங் சவுலை பார்க்குறோம், சோலமனை பார்க்குறோம். அப்படி அந்த மாதிரி வந்துட்டா இந்த உலகத்துக்கும் எங்களுக்கும் வித்தியாசம் இல்லை. அதனுடைய தான் தேவனுடைய ஜனங்கள் புறமானரில் தள்ளப்படுவார்கள்னு கூட போட்டிருக்கு இல்லையா? அப்போ அந்த விதமாக போய்விடாமல் உண்மையிலேயே தேவனுக்குள்ள நாங்கள் ஜெயம் கொண்டவர்களாக இருக்கிற போது தான், அப்படி இருக்கிற போது தான் அந்த ஆவியானது நீதி நிமித்தம்னா ஜெயசங்களுக்குள்ள இருக்கிறபடி தான் நீதியே இருக்குது. அவருடைய ராஜ்யத்துக்குள்ள அடங்கி இருக்கிறபடியா அவருடைய ராஜ்யத்தின் அஸ்திவாரமாக இருக்கிறபடியா அவருடைய சிங்காசனத்தின் அஸ்திவாரம் தேவனுடைய அஸ்திவாரம் தான் அந்த நீதி. அப்போ அந்த நீதியை அந்த உறவில் நிலைத்திருக்கிறதுக்கு இந்த இணைப்பாளர் கூட இணைக்கப்படுறோம். அந்த விதமான வாழ்க்கையை நாங்கள் நிலைத்திருக்கிற போது தான் அந்த நீதியை நன்மை செய்வர்கள் ஜீவன் அடையும்படி கண்டா அவர் மேலே நீதிமான்கள்ன்றது இவனோட ஒரு உறவு நடுக இருந்த ஜனங்கள், அவருடைய வல்லமையால் இந்த உலகத்தை ஜெயம் கொண்ட ஜனங்கள், அவருடைய வல்லமையால் இந்த மாமிசத்தில் நடக்கிற மாமிசத்தை குருசுவை பண்ணி மேலே ஜெயம் கொண்டவர்கள். அவங்க தான் வேலை எல்லாத்தையுமே கண்டு அடைகிறது. ஜெபிப்போம்.
பரலோகமண்டலங்களுள்ள பிதாவே, தேவனே, ஆண்டவரே, என்றென்றைக்கும் மாறாதவனே, என்ன விதமாக நாங்கள் செய்ய முடியாத நீங்களே செய்யும்படிக்கு குமாரனை பலி கொடுத்து ஆவியை கொடுத்து எல்லாவற்றையுமே எங்களுக்கு கொடுத்து ஆண்டவரே நாங்கள் தோற்று போகாமல் உங்களுக்கு ஒப்புக்கொடுக்குற ஒரே ஒரு விஷயம்தான் இந்த ஆவியின் வல்லமையால் இந்த உலகத்தை குருசுவை வென்ற அனுபவம். அப்படி குருசுவை வெண்ணி நடக்கிற போது உங்களுக்கு கிடைக்கிற வாழ்க்கையை என்னென்றைக்குமே இழந்து விடாமல் அந்த ஜீவனை பற்றி கொண்டு ஓடி நீங்கள் கொடுக்குற அந்த பலன், நீங்கள் பலன் அளிக்கிறவர்ன்றதை நம்பி அந்த பலனை கண்டடைகிற விதமாக எங்களுடைய வாழ்க்கை அந்த ஓட்டத்தை முடிக்கிறதுக்கு கடைசி வெடியந்தம் அந்த விசுவாசத்தை காத்து கொள்றதுக்கும் நீங்கள் கூடவே இருந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க என்று கேட்டு இயேசுவின் நாமத்தில் ஜெபம் செய்து கொள்கிறோம் பிதாவே. ஆமேன்.